ஒரு வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரியும் எல்லாத்தை விட சேஃப்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம நாட்டுல தான் யாருக்கும் அவேர்னஸ்ன்ற நாலேஜ் இல்லாம போயிடுச்சு. ஏங்க அந்த பையனோட அம்மா தான் பேசினாளா, அப்பா இல்லையா? அவங்க அப்பாவுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் யார் வேணாலும் அட்டென்ட் பண்ணலாம். அப்பதான் அட்டென்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. டேய், அந்த பையனுக்கு தான் அப்பா இல்லைன்னு அன்னைக்கே கிறிஷோட பாட்டி சொன்னாங்கல்ல. ஓ, அப்ப அப்பா இல்லைன்னா அம்மா தான் மீட்டிங் வருவாங்க. நீ எதுக்கு இதுல தேவையில்லாம ஆஜராவுற? எனக்கு தோணதான் சொன்னேன். ஆனாப்பா நீ கேட்கறது மாதிரி சரிதான்ப்பா. வெளிநாட்டுல இருந்து வர முடியலன்னா இந்த மாதிரி வீடியோ கால்லாம் வரலாம். ஆனா அதுலயும் மாஸ்க் போட்டு தான் வந்து பேசணுமா என்ன? என்னதான் வீடியோ கால் பேசினாலும் வைரஸ்னா பரவாசியும் மாஸ்கை கழட்டிட்டு பேசியிருந்துருக்கலாம்ல. அதான் ஃபாரின்ல இருந்து பேசுறாங்கன்னு சொன்னார்ல. ஏண்டா ஃபாரின்ல இருந்து பேசினா முகத்தை காட்டக்கூடாதுன்னு எது இருக்குதா என்ன? ஏன்பா பையன்கிட்ட முகத்தை காட்டினாங்களா? இல்லடா, முகம் ஃபுல்லாக மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கு. பையன்கிட்டயாவது முகத்தை காட்ட வேணா? எந்த அம்மாவாக இருந்தாலும் குழந்தைய பார்க்கும்போது முகத்தை காட்டி தானே பேசுவாங்க. இதை பார்த்தா சும்மா மீட்டிங்காக மாஸ்க் போட்ட மாதிரி தெரில. யாரும் தான் முகத்தை பார்த்துடக்கூடாதுன்றதுக்காண்டி மாஸ்க் போட்ட மாதிரி தெரியுது. என்னவோ அந்த பையனுக்கு யாரும் இல்லைன்னீங்க, அப்புறம் அம்மா இருக்கான்றீங்க, வெளிநாட்டுல இருக்காங்கிறீங்க. இப்படி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆளுங்க எல்லாருமே ஒரு மார்க்கமா தான் இருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்களே ஒரு மாதிரி மார்க்கமாக தானே இருக்கிறாங்க. ஆனா முத்து சொல்றதும் கரெக்ட் தான். அந்த பொண்ணு அவங்க பையன் கிட்ட பேசும்போது முகத்தை காட்டி பேசலாமே. யூசுவலா இந்த மாதிரி வீடியோ கால் மீட்டிங்ல தனியா தானே இருப்பாங்க. அதான் ஸ்ருதி எங்களுக்குமே டவுட். இதெல்லாம் ஒரு விஷயமா? நிறைய அபிஷியல் மீட்டிங்ஸ் எல்லாம் இப்படிதான் நடக்கும். என்ன ரோகிணி, நான் சொல்றது சரிதானே? என்னது? இப்ப அந்த பையனுக்கு நீ தான் அம்மா. டேய், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னமா.